சுவாமி தானே தன்னம் தனனை தன்னோ தந்தனை தந்தானை தன்னோ எட்டாவது வனமதியில எமயகிரி பர்வதத்து ஏற்ற பிள்ளை வல்லரதா 12 வருட காலம் 12 வருட காலம் ஏ பாரதம் எழுதுவாரா பாரதவன் செய்துவாரான் அவன் பாரதவம் செய்யும் போது பாரதவம் செய்யும் போது அரக்கனோட தவமதியிலை அதிசயங்கள் நடந்திடுமா பள்ளி எல்லாம் ராசி பெற்ற ரோகமெல்லாம் சடைகள் பின்ன கால்மாட்டில் முளைத்த மரம் களமாட்டில் பூச்சொரி தலைமாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டில் பழுதுதீர சிலபரவ குடுகட்டி முட்டையிட காத்தடித்து மணல் குமித்து முற்று வளர்ந்தெடுத்து வளருதையா வளருதையோ கரையாமுற்று அங்கே வளர் இங்கே கருணாகம் சின்னாகம் அடைகாட்டு முட்டையிட அடையாமுற்று உள்ளிருந்து கட்டழக வல்லரக்கன் அடியதவம் செய்து வாராய் 12 வருட காலமாக சுவாமி உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய நாமங்களை மறவாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆமா சுவாமி அரோகர அரணை என்று ஆமா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆமையா இறைவா போற்றி ஈசா போற்றி ஆமா வல்லனைக்கு அரசு செய்யும் போது என்ன நடக்குமா 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானும் வரவும் இல்லையே இங்க பகவானும் வரவும் இல்லை 12 வருட காலம் ஆண்டவன் காட்சி கொடுக்காமல் இருக்க கடவுள் மீது கவலைகளை எல்லாம் கொண்டு ஆமாமையா அவ என்ன சொன்னான் தெரியுமா என்ன சுவாமி பார்வதியின் மனவாளா சம்போ சங்கரா பார்வதியின் மனவாளா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு நம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு நம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா எங்கள் அம்பிகையின் மனவாளா சம்போ சங்கரா அம்பிகையின் மனவாளா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா
நான் என்ன குற்றம் செய்தேனோ சம்போ சங்கரா என்ன குற்றம் செய்தேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ அரகம் தவம் இருந்து வாழபோது ஈசனோட கைலாசம் பகவானும் பார்வதியால் கைலாச வாசலில கோட்டை வாசலில சோவிகளை தான் பரத்தி கட்டம் ஆடுவாராம் வெற்றி தோல்வி இல்லாமல் விருப்பம் போல ஆடுவாரா சொக்கட்டம் ஆடிவிட்டு சொக்கநாத பகவான் படியலக்க வாராரு படியலக்க வரபோது அரக்கம் தவசு முத்தி அசையா கைலாசோ ஆடுவையா செய்யுரையா நகலா கைலாசோ நகலா கைலாசோ அது நகன்றும் இல்ல அவையா அவையா அவன் கண்டுட்டாலே பார்வதியா கனவாராஜமன்னா ஒரு நாளும் இல்லாத ஒரு நாளா இருப்பது அவளோட கைலாசம் அசையாத கைலாசம் போடம்மா ஆடுதையா செய்யுதையா நகலா கைலாசம் நகண்டும் இல்ல போதையா பார்வதியா சொன்ன போது என்ன என்னம்மா பகவான் ஏது சொல்வார் சொல்லம்மா ஏ பார்வதி என்ன சக்தி அம்மா பார்வதி பார்வதி நம்முடைய அசையாத கைலாசம் நகலா கைலாசம் ஆமா சுவாமி ஆடுகின்றதே அசைகின்றதே அம்மா ஆமா ஐயா என்ன காரணம் தெரியுமா என்ன அந்த 8வது வனமதியில இமயகிரி மலையதியில பிள்ளை வல்லரங்க தவசு அரக்கனோட தவசு முத்தி அசையா கைலாசம் ஆடுதம்மா செய்யுதம்மா நகலா கைலாசம் நகலா கைலாசம் சக்தி ஆண்டவனே பகவானே சுவாமி நம்ம கைலாசம் என்றைக்காவது ஆடி இருக்காதான் என்றைக்காவது அசைந்தது உண்டுமா நம்முடைய கைலாசகிரி பர்வதம் ஆடுகின்றது அசைகின்றதே அத்தான் அப்பேற்பட்ட அரக்க என்னத்தை கேட்ட போறான் ஒரு வீட்டை கேட்பானா ஒரு நாட்டை கேட்பானா ஒரு மண்ணை கேட்பானா மனையை கேட்பானா அவ என்ன வரத்தை கேட்டாலும் சுவாமி இல்லைன்னு சொல்லாம கட்டாயம் கொடுங்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கைலாச வடக்கு கோட்டை வாசலில் நந்தி பகவானை கண்டு எப்படி அழைத்தாரே தெரியுமா? அப்பா என் மகனே நந்தி தேவா, நந்தி தேவாயே என் மகனே நந்தி தேவா, நந்தி தேவாயே என்னுடைய வார்த்தைகளோ வனமா
வாட வனமதியில வனமாதியிலே 8வது வனமதியில வனமாதியிலே யமயகிரி பருவதத்தில் இருந்து வர நருந்தவசு வல்லரக்கராட்சூதனும் அருந்தவசு இருப்பவனை வாடா என் மகனே பகவானும் சொன்ன போது பாலகனம் நந்தி தேவா அப்பா பகவான் அரக்கனை அழைப்பதற்கு என்னால முடியாதப்பா மூவரால முடியாதப்பா தேவரால முடியாதப்பா நந்தி தேவர் சொன்னபோது நாகனான பகவான் அடே என் மகனே நந்தி தேவா என்னுடைய வார்த்தைகளை அஞ்ச வேண்டாம் மயங்க வேண்டாம் ஆண்டவன் பகவானை நோக வேண்டாம் என்னுடைய இடமதியில இருக்குதப்பா குளிகிறது குளிகையின் மகிமையாலே குளிகையின் மகிமையாலே முப்பிடலாரக்கனையும் ஏ நந்தி என் மகனே நந்தி இப்ப கொஞ்சம் நீ எந்தி அப்பா வருத்தப்படாத கவலைப்படாத அரக்கனை அழைப்பதற்கு இதோ புடி இந்த குளிகை அரக்கனை கண்டு அரக்கன் கையில இந்த குளிகையை கொடுக்கும் போது அவன் வாயில போட்டு வலது கன்னத்துல ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கலாம்னு சொன்னா குளிகையின் மகிமையால் அசுர அரக்கனுக்கு 2 ரெக்கை முளைக்குமடா அப்ப ரெக்கை முளைத்ததும் நீயும் அரக்கனுமாக அப்படியே ஆகாய மார்க்கமாகவே பறந்து கைலாசம் வரலாம் குளிகையை வாங்கி கொண்டு கொம்பு 2 தங்க நிறம் கொழும்பு 8 வெள்ளி நிறம் நெத்தி சுட்டி விடிவாளு அரக்கனை தேடி ஆகாய மார்க்கமாகவே பறந்து கை சோர்ந்து கால் சோர்ந்து 8வது வனத்திலே யமயகிரி மலையடிவாரத்தில் அசுர அரக்கன் தவமிருந்து வருகின்றான் அல்லவா கரையாமுற்று அந்த கரையாமுத்து பக்கத்துல பெரிய படர்ந்த ஆலமரம் ஐயா அந்த ஆலமரத்து அடியில தகையாரி அமர்ந்திருக்கின்றார் தகையாரி அமர்ந்திருக்கும் பொழுது கரையாமுற்று உள்ளிருந்த அரக்கன் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா இந்த சத்தம் யாரு காதுல கேக்கு நந்தி பகவானுடைய காதுல கேட்டது ஆகா அவர் சொல்லுவது நம்ம உண்மைதானே கரையான் புத்து அடைக்கலனே ஒரு நேரம் சாப்பிடலனாலே இந்த நாக்கு பேச மாட்டுக்கு உடல் சோர்வடையுதுல 12 வருட காலமா சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாயம் என்று சொன்ன வாய்தான் அப்படியே இருக்க வாசுவாயா வாசுவாயான்னு ஆமா அப்படியா அப்ப காது கொளற வாய் கொளறப்பா அப்படியா ஆகா சரி சரி ஆளும் இல்ல அரவமும் இல்ல காற்றும் இல்ல மழையும் இல்ல அரகரா சிவசிவான கேக்குன்னு சொன்னா யாரா இருக்கலாம் அரக்கனாகவே இருக்கான் இருப்பாங்களா பாருங்களேன் கரையாம்பூற்று அருகே வந்து என்ன சொன்னார் தெரியுமா? செய்த தவம் போதுமடா, செய்த தவம் போதுமடா, செய்த தவம் போதுமடா, போதுமடா, போதுமடா,
நீ சீக்கிரமா இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி அரக்கா சீக்கிரமா இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா ஏ வல்லரக்கா ஏ வல்லரக்கா ஏ அரக்கா அரக்கா அப்பா கடியத்தவன் போதும் மடா கம்போ விட்டு இறங்கி வாடா பாரதவம் போதும் மடா பத்திரமா இறங்கி வாடா நந்தி தேவர் அழைத்த போது ஏது சொல்வான் வல்லவன் கம்பத்தில இருந்தவன் தான் இருந்தவன் கம்போ விட்டு இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி அரக்கன் கம்போ விட்டு இறங்கி வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா மண்ணே உடனே அவன் பகவான் என்று தான் நினைத்து மதகி மெல்ல வாரான் ஈசன் என்று தான் நினைத்து இறங்கி வாரா வல்ல அம்மா பகவானே பரம்பொருளே பக்தனுக்கு வரத்தை தாரும் ஈஸ்வரா இறையோனே எனக்கு வரம் தாரும் ஐயா ஆண்டவா பகவானே அரக்கனுக்கு வரத்தை தாரும் ஆமா ஆமோ ஈஸ்வரா இறையோனே இறையோனே எமக்கு வரங்களை தாரும் என்று கேட்டான். ஆமோ கண் விழித்து பார்த்தானா இல்ல இல்லையே இல்லையே ஏ அரக்கா கண் விழித்து பாரப்பா 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 வந்திருப்பது கடவுள் கிடையாது கடவுள் கிடையாது மகன் கைலாசத்தில் கடவுளுக்கு ஏவல் பணி செய்யக்கூடிய ஆமா வந்திருப்பது நந்தி பகவான். ஆமா கண் விழித்து பார்த்தான் அரக்கன் கொம்பு ரெண்டும் தங்க நிறம் சரி கால் குழம்பு 8 வெள்ளி நிறம் ஆமா நெத்தி சுட்டி விடிவாளு உச்சி கொம்பு காளையங்கன்னு ஆகா ஆமா நம்ம ஊர்ல காளைங்கன்னு என்னைக்காவது பேசியிருக்கான் பேசாதலாம் பேசாத இன்னைக்கு காளைங்கன்னு வந்து பேசுதப்பா காலை வந்து பேசுதே இது யாரா இருக்கு நம்ம தவத்தை கெடுக்க வந்திருக்கு இந்த காளைங்கன்னு. அடே பாவி சென்றாளா ஐயா காளையாக வந்து கடுந்தவத்தை அழித்தாயோ பாவி மாடு போல வந்தவனே மாதவத்தை அழித்தாயோ இப்பமே நான் உனக்கு சாபத்தை கொடுக்க போறேன் அப்படிங்க. அப்பா அரக்கா சாபத்தை கொடுத்துடாத உன்னை பகவான் அழைத்து வர சொன்னார் ஐயா. பகவான் அழைத்து வர சொன்னாரா நீ பறந்து வந்துருவ சரி நான் எப்படி பறந்து வர முடியும் உன்னால எப்படி வர பகவான் கொடுத்திருக்கா 2 குழுக்க குழுகை இந்த குழுகைய வாயில போட்டு வலது கன்னத்துல ஒதுக்குறேன்னு சொன்னா 2 ரெக்க முளைக்கும். ஆமா குழுகைய கையில வாங்கி அண்ணாந்து வாயில போட்டா வலது கன்னத்துல ஒதுக்குகின்றான் அரக்கன். குழுகையின் மகிமையாலே அசுர அரக்கனுக்கு 2 ரெக்கை முளைத்தது. நிப்பானோ பரப்பானோ பரப்பானோ நிப்பானோ அசுர அரக்கன் அரக்கன் முன்னுமாக நந்தி பகவான் பின்னுமாகவே கைலாசம் வருகின்றார்கள். கைலாசம் வந்ததும் கடவுளை கண்ணால் கண்டான். அடிபணிந்து நிற்கின்றான். கை கட்டி வாய் பொத்தி நிக்கான். கையை கட்டி வாய பொத்தி நிக்கான். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா 10 கும்பிடு போடதான் செய்யணும்.
நம்ம காரியம் நடக்கணும்னு சொன்னா கையில கால அவ்வளவுதான் செய்வோம். நமக்கு காரியம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா நம்ம கண் எதிர வந்தாலும் சரிதான் கண்டுக்கிட மாட்டோம். அதே போன்ற அசுர அரக்கன் நமக்கு காரியமில்லாயா முக்கியம், கையெடுத்து நிக்கும், வாய் புத்தி நிக்கும். அப்ப அரக்கன் நிலையை கண்டு கடவுளே பார்க்கார். பரவாயில்லையே, ஒரு அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் ஒரு பணிவா நிக்க அந்த பையன். ஏ அரக்கா, அங்க எதுக்கு நிக்க, வா. என்ன சொன்னா தெரியுமா? அடடே வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கண்டில் என்னவரோ உனக்கு வேணும், உனக்கு வேணும். என்னிடத்தில் கேளுதாரே, என்னிடத்தில் கேளுதாரே. ஐயா பாக்கிலேயும் பகுதி வரா பகவானி தாரும் ஐயா, எல்லையும் சிறியவரா சிறியவரா. எங்கள் ஈஸ்வரனே தாரும் ஐயா, தாரும் ஐயா, ஈஸ்வரனே தாரும் ஐயா. பெரியவரா இங்க ஆண்டவனே பகவானே எப்படிப்பா கடையிலையும் சிறியவரா சிறியவரா. எங்கள் கடவுளை தாரும் ஐயா, தாரும் ஐயா, கடவுளை தாரும் ஐயா. பெரியவரா ஆண்டவ பகவானே சுவாமி, பாக்கிலையும் பகுதி வரம், எல்லையும் சிறியவரம், கடுகிலையும் சிறியவரம். கடவுளே தாங்க. எப்படி கேட்க, நீங்க தாங்க. 10 வருஷம் 12 வருஷமா தவம் இருந்ததும் போதாதுன்னு அட்டு பணிஞ்சு நின்று வரத்தை காக்கானே. காரியம் தானே, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். அதுக்கு அந்த கை வேண்டாம், கை மாறுது, கை மாறுதுப்பா. ஆமா ஆமா ஆமா. இப்ப பாருங்க மகனே அரக்கா, பாக்கிலையும் பகுதி வரம், எல்லையும் சிறிய வரம், கடையிலையும் சிறிய வரம். அது என்ன வரம்னா வாயை திறந்து சொல்லு. வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும். நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஐயா அண்ணாச்சி இந்த காபி தாங்க, ஒரு வெண்ணி தாங்கன்னு பணிவா கேட்டா ஐயோ வெளிப்பாட்டுக்காரங்க கேட்காங்க, வாங்கி கொடுப்போம்னு வாங்கி தருவாங்க. யோ அண்ணாச்சி காபி எங்கய்யா, தண்ணி எங்கய்யா அப்படின்னு கேட்டா காப்பியாவது தண்ணியாவது ஒண்ணும் இல்லாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் அன்புக்கு மட்டும்தாமே அடிபணிவாங்க, அதிகாரத்துக்கு யாரும் அடிபணிய மாட்டாங்க.
என்ன இருந்த போதும் பணம் பந்தியிலே குணம் குப்பையில. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கி என் மனமே. இன்னைக்கு காசு இங்க, நாளைக்கு காசு எங்க இருக்கும்? இங்க இருந்து அங்க வந்துரும் இருக்கும்ல. அது மாதிரி பணத்தை பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் இருக்கான். ஒரு மனுஷன் எல்ஐசி போட்டு செத்து போயிருக்காம 10-30 லட்சம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, செத்தவனுக்கு உயிர் வந்துருமா? ஆமா, அப்படிலாம் இப்ப உலகம் தோன்றிக்கிட்டு இருக்கு. என்ன சரி வேலை போனாலும் சரி, அப்படிம்பா. அதான் உண்மை. அதே போன்று ஆண்டவா பகவானே, பாக்கலையும் பகுதி வரம், எல்லையும் சிறிய வரம், கடைகளையும் சிறிய வரம். அத சொல்லணும்னு சொன்னா சத்தியம் வேணும் அப்படிங்க. என்னத்த கேட்ட போறான்? பாக்கல பகுதி வரம், எல்லையில சிறிய வரம், கடைகள சிறிய வரம் தானே கேட்கான். ஏ அரக்கா, சத்தியம் வேண்டுமா? யார் மீது வேணும்? இவர் மேலையா பண்ணுது, இவர் மேலையா பண்ணுது. வாய திறந்து சொல்லப்பா. என்ன உங்க மேல இவங்க மேல பண்ண நம்பிக்கை முடியாது. ஒரு புலிவடி மனுஷன், நீங்க உங்க படைச்ச பகவான் இருக்காரு பாருங்க, உங்க பார்வதி, இவர் மேலே சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க, அப்ப நம்புவேன். ஆமா, பார்வதி அவங்க தானே. நம்ப மாட்டேன், அப்புறம் நம்புவேன். நம்புவோம்பா. நான் சிரிக்காம பண்ணுறீங்க, என்னத்த சொல்ல. செட்டுக்காரனை வர கார் ஒண்ணு மாட்டு அந்த போல அவசர உட்காந்து சிரிச்சுட்டு நடக்காரு. என்ன நம்ம செட்டுக்காரனை பார்த்தா என்னடா சிரிச்சுட்டே இருக்காரு, தனியா உட்காந்து பார்த்தோம்னா கார் ஒண்ணு மாட்டி இருக்காரு, அத பார்த்து சிரிச்சுட்டு நடக்காரு. போன பார்த்து சரி சிரிக்கட்டும். ஆண்டவா பகவானே சுவாமி, அவன் யார் மீது கேட்க தெரியுமா? உமது பக்கத்தில சுவாமி கொலுவிருப்பான், பார்வதி மேலே ஆணை வேண்டும், பொறிகடல அமுது ஒண்ணும், பிள்ளையார் மேலே ஆணை வேண்டும், திருப்பார் கடலதில சயனம் செய்யும், சயனம் செய்யும், திருமால் ஆணை வேணும், சயனம் செய்யும், அழகாயின் மேலானை தன் மேலானை, உமையவள் பார்வதி மேலானை அப்பா, பொறிகடல அமுது பிள்ளையார் மேலே ஆணை அப்பா, திருப்பார் கடலதில சயனம் செய்யும், மகனே சயனம் செய்யும், திருமால் மேலே ஆணை அப்பா, சயனம் செய்யும். சத்தியம் சத்தியம் சத்தியம், முக்காலும் சத்தியம். பகவானே, இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு எங்க உங்க மேல. எனக்கு தாலி கேட்டுனா